வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். மகளிர் உரிமை தொகை தமிழகத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை எவ்வளவு வழங்க இருக்காங்க, யாருக்கு எவ்வளவு வழங்க இருக்காங்க, இந்த ஜூலை 15ஆம் தேதி 2500 வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுமா, அந்த ஜூலை 15ஆம் தேதி இந்த 2500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுமா, இது குறித்த சில தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது மாதாந்திர நிதி உதவி 2500 உயர்த்தப்போவது குறித்து முக்கிய தகவல்கள் வீடியோவில் பார்க்கலாம். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முந்தைய ஆட்சியில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு இந்த தொகையை வழங்குவதற்கான மறுபரிசீலனை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திட்டத்தில் உள்ள முறைகேடுகளை களைந்து ஊழலற்ற முறையில் உண்மையான பயனாளிகளுக்கு பணம் சென்றடைவதை உறுதி செய்ய தேவையான விதிமுறைகள் வகுக்கப்படுகின்றன. புதிய விண்ணப்பதாரர்கள் விரைவில் விண்ணப்பிக்கலாம் என்றும் உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த மாற்றங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ளுமாறும் நிர்வாக ரீதியான சரிபார்ப்புகளுக்கு பொறுமை காக்குமாறும் இந்த வீடியோவில் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். புதிய அறிவிப்பு குடும்ப தலைவிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பும் மற்றும் மகிழ்ச்சியுமே ஏற்படுத்தி இருக்கிறதுங்க. ஸோ உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்கப்படுவதுடைய பின்னணிகள் என்னென்ன? ஸோ இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக முதலமைச்சர் ஸ்டாலினால் துவக்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் தற்பொழுது இந்த 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. புதிய பயனாளிகள் சேர்ப்பு மற்றும் தீவிரமான மறுபரிசீலனை பணிகள் நடைபெற்றது. தகுதியற்ற பெயர்கள் நீக்கம் மற்றும் புதிய தகுதியான பெயர்கள் சேர்க்கப்படுகிறதுங்க. முதல்வர் ஜோசப் விஜய் புதிய முதல்வரின் நேரடி உத்தரவின் பேரில் 2500 அமல்படுத்தப்படுகிறது. அமைச்சர் ஜெகதீஸ்வரி அனைத்து மக்களையும் சென்றடையும் அப்படின்ட்டு பணிகள் எல்லாமே தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் மறுபரிசீலனைக்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. புதிய பயனாளிகள் தகுதியான பல புதிய குடும்ப தலைவிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. சில பெயர்கள் நீக்கம், முறைகேடுகளை தவிர்க்க சில பெயர்கள் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. மறுபரிசீலனை அனைத்தையும் முறையாக ஆய்வு செய்து மறுபட்டியல் தயார் செய்யப்படுகிறது. தற்பொழுது அரசின் தீவிர கணினி ஆய்வு மற்றும் சரிபார்ப்பு. ஒரு குடும்பத்திற்கு தகுதியான ஒவ்வொருவருக்கும் மட்டுமே 2500 வழங்கப்படும். தாவேக அரசினுடைய முக்கிய கொள்கை 100% ஊழலற்ற ஆட்சி. அதிகாரிகளிடம் பணம் கேட்டால் பொதுமக்கள் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். தவறாக உறுதியானால் எந்தவித விசாரணையின்றி உடனடியாக கடுமையான நடவடிக்கை. ஸோ தற்பொழுதைய பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1000 ரூபாய் பெற்று வருகிறாங்க. எந்தவித புதிய விண்ணப்பமும் தேவையில்லை. 2500 தானாகவே இந்த ஜூலை 15ஆம் தேதி உயர்த்தி வழங்கப்படும். நிறுத்தி வைக்கப்பட்டவர்கள், பலமுறை விண்ணப்பித்தும் கிடைக்காதவர்கள் மறுபரிசீலனை, சில பணிகள் முடியும் வரை பொறுமை காக்கவும், தகுதியிருப்பின் நேரடியாக பெயர்கள் சேர்க்கப்படும். இதுவரை விண்ணப்பித்தார்கள் உடனடியாக புதிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு 2500 உறுதியாக கிடைக்கும். ஸோ 2500 தரவுகள் சேகரிப்பாங்க. தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு இறுதிக்கட்ட பட்டியலை வெளியிடப்பட்ட பின்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான அப்டேட்டை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தாமதமே உங்களுக்காகவே, உங்கள் நன்மைக்காக கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். விரைவில் உங்கள் வங்கி கணக்கில் இந்த 2500 ரூபாய் கிரெடிட் ஆகும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த மாபெரும் திட்டத்தை பிழையின்றி செயல்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. எனவே பொதுமக்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். விரைவில் அனைவருக்கும் 2500 உரிமை தொகை வழங்கப்படும். நண்பர்களே, பொறுமையாக இருங்க. இந்த ஜூலை 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.